மசோதாக்களுக்கு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பது தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்திய மாநிலங்களுக்கு தமிழ்நாடு அரசு பெற்றுத்தந்த மாபெரும் விடுதலை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநில சுயாட்சி பெற்று கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் முதலமைச்சர் சூளுரைத்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கியது. தமிழ்நாடு அரசுக்கு சாதகமான இந்த தீர்ப்பை பெற்றுத்தந்த உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்களுக்கு சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி, ராகேஷ் திவேதி, வில்சன் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் செங்கோலை பரிசாக வழங்கி பாராட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இது பாராட்டு விழா அல்ல, வெற்றி விழா என்று குறிப்பிட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை ஆளுநர் மூலம் போட்டி அரசுகளை நடத்தி தொல்லை கொடுக்கும் காலத்தில் முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இது மக்களாட்சிக்கும் மாநில சட்டமன்றங்களின் உரிமைகளுக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி என்றும் முதலமைச்சர் கூறினார். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய அதிகார பகிர்வில் மாநில அரசுகளின் உரிமைகளை எக்காலத்திலும் பாதுகாத்திடும் வரலாற்று சாசனமாக இந்த தீர்ப்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், இது இந்திய மாநிலங்களுக்கு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தால் பெற்று தந்திருக்கக்கூடிய மாபெரும் விடுதலை. இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கும் புத்துணர்ச்சி மற்றும் நம்பிக்கையோடு தான் மாநில சுயாட்சி குழுவை உருவாக்கியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்திய ஜனநாயகத்தில் மக்களாட்சிக்கு வலு சேர்க்க பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் முழக்கமாக வடிச்சு கொடுத்ததுதான் மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற இலக்கு. மாநில சுயாட்சி பெறுவோம், கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவோம். அரசியல் சாசன பிரிவு 142 கீழ் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கும் நீதிபதிகள் ஒப்புதல் அளித்த போது ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் தலை நிமிர்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு வணக்கம் செலுத்தியதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இந்த வழக்கை தாக்கல் செய்த தமிழ்நாடு, தீர்ப்பளித்த நீதிபதிகள், வாதிட்ட வழக்கறிஞர்களின் பெயர் வரலாற்றில் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார்.